ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வெள்ளரிக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வெள்ளரிக்காயில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளரிக்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய், இஞ்சி, பச்சை மிளகா, புளி, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடுகுளுந்து, உப்பு, எண்ணெய். வெள்ளரிக்காவை தோல் சீவி ஒரு மீடியம் சைஸ்க்கு அரைஞ்சி வச்சுக்கோங்க. பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி, பச்சை மிளகா, புளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெள்ளரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் சட்னி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம மிக்சரில் வெள்ளரிக்காய் கலவையை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்மளுடைய சுவையான வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த சுவையான வெள்ளரிக்காய் சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.